தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. அமெரிக்காவிற்கான உக்ரைனின் தூதுவர் பதவி நீக்கம். ஈரானுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு, ட்ரம்பின் புதிய அறிவிப்பு. ஈரானை சிதைக்க பென்டகன் சமர்ப்பித்த திட்டம் உறுதிப்படுத்திய ட்ரம்ப். பாகிஸ்தானில் தீவிரவாத எதிர்ப்பு பேரணி மீது தற்கொலை தாக்குதல், பலர் பலி. ஹோர்முஸ் ஜலசந்தியில் புதிய பாதுகாப்பு பாதை, ஓமான் ஈரான் கூட்டு முயற்சி. சிட்னியில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 படுகாயம். FIFA தலைவருக்கு வழங்கிய ஆதரவை திரும்பப் பெற இங்கிலாந்து கால்பந்து சங்கம் முடிவு. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்காவிற்கான உக்ரைனின் தூதுவர் ஓல்கா ஸ்டெபனிசினாவை அப்பதவியிலிருந்து நீக்கி உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி அரசாணை வெளியிட்டுள்ளார். உக்ரைனில் பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் மாற்றப்பட்டதுட்பட உயர் அதிகாரிகளிடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் சமீபத்திய மாற்றங்கள் மற்றும் மறுசீரமைப்புகளின் ஒரு பகுதியாகவே இது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து 11 ஸ்டெபனிஷா இது தனிப்பட்ட சூழ்நிலைகளால் எடுக்கப்பட்ட தனது சொந்த முடிவென்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் அரசியல் சூழல் தங்களுக்கு சாதகமாக இல்லாத தருணத்திலும் அமெரிக்க ஆயுதங்களின் விநியோகத்தை அதிகரித்து ஆதரவை தக்கவைத்துக் கொண்டது வரை தனது பதவிக்காலத்தில் பல சாதனைகளை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தனது பதவி விலகலை கோரவில்லை என்று ஸ்டெபனிஷா ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அவரது சொத்து விவர அறிவிப்பில் உள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகள் குறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளியான நிலையில் கடந்த மாதமே பதவியிலிருந்து விலகும் எண்ணத்தை அவர் தெரிவித்திருந்ததாக உக்ரைனிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடன் ஒரு நல்ல ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு ஈரானுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வளைகுடா நட்பு நாடுகளின் வேண்டுகோளுக்கிணங்க ஈரான் மீதான தாக்குதல்களை மீண்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு பேச்சுவார்த்தைகளை தொடர ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல நாடுகள் தன்னிடம் தொடர்பு கொண்டு ஈரானுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டதுடன் இதுவே இறுதி வாய்ப்பு என்றும் உறுதியாக கூறியுள்ளார். ஏற்கனவே பலமுறை தாக்குதல்களை தள்ளி வைத்த நிலையில் இந்த முறை என்ன வித்தியாசம் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, இறுதி நடவடிக்கைக்கு செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு அனைத்து வாய்ப்புகளையும் வழங்கிவிட விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிக விரைவாக நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த ட்ரம்ப், ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக செவ்வாய்க்கிழமைக்குள் ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளார். அத்தோடு பல மாதங்களாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவரது நிர்வாகம் சவால்களை எதிர்கொண்டு வந்த போதிலும் இந்த விவகாரம் அவ்வளவு சிக்கலானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான போரை தீவிரப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை பென்டகன் தன்னிடம் சமர்ப்பித்திருந்ததாக வெளியாகியிருந்த செய்திகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த பிப்ரவரி 22 அன்று போர் தொடங்கியதிலிருந்து ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல்களை விட இது மிகவும் பெரிய அளவிலான தாக்குதலாக இருந்திருக்கும் என்றும் இதனால் மிக கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகள் கெஞ்சி கேட்டுக்கொண்ட பிறகே பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறிக்கக்கூடிய இந்த தீவிர தாக்குதலை முன்னெடுக்க வேண்டாம் என்று தான் முடிவு செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டதை தான் ஏற்றுக்கொண்டதாக கூறிய ட்ரம்ப், ஈரானுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவையும் விதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டத்தை கைவிடுவதும் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக இருப்பதை நிறுத்துவதுமே ஈரான் செய்ய வேண்டிய சரியான செயல் என்றும் அவர் வலியுறுத்தினார். வடமேற்கு பாகிஸ்தானில் தீவிரவாத எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்ற போராட்டக்காரர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 14 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள ஸ்வாட் பள்ளத்தாக்கு நகரமான கபலில் இந்த தாக்குதல் நடந்தது. அங்கு ஒரு காவல் நிலையத்திற்கு அருகே கூடியிருந்த போராட்டக்காரர்கள் தீவிரவாத எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பி அமைதியான வாழ்க்கையை கோரினர்.
பலியானவர்களில் 5 காவல்துறை அதிகாரிகளும் 8 பொதுமக்களும் அடங்குவர் என்று ஒரு காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். மேலும் உயிரிழந்த 14வது நபர் தற்கொலை தாக்குதல் நடத்தியவர் என்று நம்பப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த தாக்குதலில் மேலும் குறைந்தது 18 பேர் காயமடைந்தனர். தாக்குதல் நடத்தியவருக்கு உதவியிருக்கக்கூடியவர்களை கைது செய்ய காவல்துறை ஒரு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இந்த கொடூர சம்பவத்திற்கு சற்று முன்பு தீவிரவாதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தவறிவிட்டதாக பேரணியில் பேசியவர்கள் குற்றம் சாட்டியதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். ஈரான் ஓமானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் ஸ்மாயில் பாகி இதனை தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தற்காலிக பாதுகாப்பான பாதையொன்றை அமைப்பது குறித்து இப்பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஓமானுடன் கலந்தாலோசித்து மிக விரைவாக தற்காலிக பாதை ஒன்றை தீர்மானிப்பதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்காவுடன் எந்தவித நேரடி பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்பதை ஸ்மாயில் பாகி திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் ஈரானுக்கு எதிரான பாரிய தாக்குதல்களை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் மத்திய பகுதியில் கட்டடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்ததில் 2 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. சிட்னியின் மத்திய வணிக பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல்டிமோ என்ற பகுதியில் காலை 11 மணியளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அவசர கால மீட்புப் படையினர் அங்கிருந்த 7 பேருக்கு முதலுதவி சிகிச்சைகளை வழங்கியுள்ளனர். அவர்களில் பலத்த காயமடைந்த 2 மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் கட்டுமான பணி நடைபெற்று வந்த இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு பெரிய கட்டடத்தின் சுவர் பகுதி இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் பங்குகளை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்யும் திட்டம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஆதரவை திரும்பப் பெற இங்கிலாந்து கால்பந்து சங்கம் முடிவு செய்துள்ளது. உலக கிண்ண போட்டிகள் உள்ளிட்ட தொடர்களை நிர்வகிக்கும் புதிய அமைப்பில் 20% பங்குகளை விற்று $4.2 பில்லியன் நிதி திரட்ட ஃபீஃபா திட்டமிட்டிருந்தது. ஆனால் பல்வேறு கால்பந்து அமைப்புகளின் கடுமையான எதிர்ப்பால் இத்திட்டம் அண்மையில் கைவிடப்பட்டது. முன்னதாக இன்ஃபான்டினோவிற்கு அளித்து வந்த ஆதரவை முறைப்படி திரும்பப் பெறுவதாக வேல்ஸ் நாட்டின் கால்பந்து சங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. சிறந்த நிர்வாகமின்மை, தவறான தலைமைத்துவம் மற்றும் வெளிப்படை தன்மை இல்லாமை ஆகிய காரணங்களால் இன்ஃபான்டினோ மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டதாக வேல்ஸ் கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. 2016 ஆண்டு முதல் ஃபீஃபா தலைவராக இருக்கும் இன்ஃபான்டினோ 2027 முதல் 2031 வரையிலான அடுத்த தவணைக்கும் போட்டியிட திட்டமிட்டிருந்தார். எனினும் ஐரோப்பிய கால்பந்து அமைப்பான UEFA உள்ளிட்ட முக்கிய அமைப்புகள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் மீண்டும் தலைவராவதில் அவருக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.